ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல வினை சொல்னால் என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, இலக்கண பகுதியில் எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒரு தொழிலை உணர்த்தக்கூடிய சொல் தான் என்ன சொல்? வினைச்சொல். அதோடைய பண்புகள் எப்படி இருக்கும்? காலத்தை காட்டும், எந்த நேரத்தில் அந்த வினையானது நடந்திருக்குன்ற காலத்தை காட்டும். அதுக்கப்புறம் வேற்றுமைகளை ஏற்காது, திணை பால் எண் இடங்களை உணர்த்தி வரும். அது எந்த திணையை சார்ந்தது? உயர்திணையா அக்ரிணையா, இல்லை 5 வகையான பால் வகைகள் இருக்கு இல்லையா, அதில் எதை சார்ந்தது? எண் இடங்களை எதில் எல்லாத்தையுமே என்னது உணர்த்தி வரக்கூடியதாக இருக்கும். இதுதான் வினை சொல்லுடைய பண்புகள். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இதிலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த 2 வினைச்சொற்களுடைய வேறுபாடுகள்லேருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும்னு அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது 2 விதமாக கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இடத்த பொறுத்தவரையில் எத்தனை கேட்பாங்க? 2 விதமாக கேட்பாங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், போ மற்றும் செல் என்ற வினைச்சொற்கள் வேறுபாடு. ஸோ இந்த மாதிரி 2 வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு நமக்கு என்ன மாதிரியே இருக்கும், ரெண்டுமே போ செல் அப்படின்றது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இல்லை கிட்டத்தட்ட இந்த அடுத்து பாருங்கள், குவிந்து குவித்து, இதேமாரி ஒரு லெட்ரு தான் வேறுபாடு இருக்கும். இந்த மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதோட பொருள் வேறுபாடு என்னன்னு கேட்பாங்க. இது ஃபஸ்ட்டு மாடல். அடுத்த மாடல் என்னன்றதை அடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், போ செல் அப்படின்னா என்ன? போ அப்படின்றது நம்ம போகிறது ஒரு செயல். செல் அப்படின்றது அதோடைய பொருள் என்ன? தன்மை. அடுத்து பாருங்கள், குவிந்து குவித்து. குவிந்து அப்படின்னா என்னது? குவிந்து தானாக குவிங்கிறது. இதே இது குவித்தல் குவித்து, இந்த இதுனா என்னது? ஒருத்தர் அந்த இதை குவிச்சு வைக்கிறார், அப்போ ஒருத்தர் குவித்தல். உடைந்து உடைத்து. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு சரியான இது எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உடைந்து அப்படின்றது என்னது? கண்ணாடி உடைந்து போகுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். உடைத்துன்றது நம்மளே ஒரு பொருளை உடைக்கிறது. தானாக உடைவது உடைந்ததுன்னு வரும். நம்மளே உடைக்கிறது, கல்லை உடைத்தல். கல்லை நம்ம தானே உடைக்க முடியும், கல் தன்னால் உடையுமா? ஸோ அந்த மாதிரி உள்ளது என்னது? உடைத்து. அடுத்து பாருங்கள், தீர்ந்து தீர்த்து. இந்த வினைச்சொற்களுடைய வேறுபாடு. தீர்ந்துன்றது என்னது? ஒரு பொருள் தீர்ந்து போச்சு. வீட்டில் அம்மா சொல்லுவாங்களே, இந்த மளிகை ஜாமான் தீர்ந்து போயிடுச்சு, வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அதான் என்னது? தீர்ந்து. தீர்த்துன்றது என்னது? இப்போ ஒரு பிரச்சனை வருது நமக்கு, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணோன்னு பார்க்குறோம். அப்போ பிரச்சனையை நம்ம என்ன செய்கிறோம்? தீர்க்கிறோம். அதான் இது. ஸோ இதுக்கு பொருள் தீர்தல், அதுக்கு சிக்கலை தீர்த்தல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடங்கி அடக்கி என்ற வினைச்சொற்களுடைய வேறுபாடு. அடங்கின்றது என்னது? அடங்கி இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. நமக்கு எதுக்கு பிரச்சனை? நம்ம அடங்கியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில். அப்போ அதுக்கு என்னது மீனிங்? அமைதியாக இருக்கிறது. அடக்கி அப்படின்றது அடக்கி வைக்கிறது. இப்போ ஒரு இதை நம்ம அடக்கி வைக்கிறது. ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணால் பேசுகிறாங்க, கிளாஸ் எடுக்கும்போது தொண்ணு பேசுகிறாங்கன்னா பேசக்கூடாதுன்னு சொல்லி திட்டி என்ன செய்வாங்க? அவங்கள அடக்கி வைப்பாங்க, கட்டுப்படுத்தி வைப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் அடக்கிறது அப்படின்றது என்னது? கட்டுப்படுத்துதல். அடுத்து பாருங்கள், உயர்ந்து உயர்த்தி. அதுக்கு என்ன வேறுபாடு? உயர்ந்து அப்படின்னா உயர்ந்து இருக்கக்கூடியது. உயர்த்தி அப்படின்றது கொடியை ஏற்றுதல், ஃபார் எக்ஸாம்பிள் மீனிங் சொல்லலாம். அடுத்து பாருங்கள், திரிந்து திரித்து என்ற வினைச்சொற்களின் வேறுபாடு. திரிந்து அப்படின்னா திரிந்து போதல். பால் திரிந்து போயிடுச்சு, பால் சுட வைப்போம், பழைய படம் இருந்தால் என்ன ஆயிரும்? அது திரிஞ்சு போயிடும் இல்லையா. அப்போ திரிந்து போதல், அதான் பால் கெடுதல். இதே இது திரித்து அப்படின்னா விளக்குக்கு நூல் திரிப்போம் இல்லையா, நூல் பஞ்சு நூல் திரிப்போம் இல்லையா, அந்த நூலை திரித்தல், அதான் திரித்தல். அடுத்தது நிமிர்ந்து நிமிர்த்தி என்ற வினைச்சொற்களின் வேறுபாடு அறிக. நிமிர்ந்து அப்படின்னா நேராக நிற்கிறது. ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க? அசம்பிளியில் நிற்கும் பொழுது நேராக நில்லுங்க, நிமிர்ந்து நிற்கணும் அப்படிம்பாங்களே, அதான் நேராக நிற்றல். நிமிர்த்தி அப்படின்னா ஏதாவது இப்போது நேராக நிற்க வேண்டியது சாஞ்சு போய் இருக்குது அப்படின்னா என்னது? அதை நிமிர்த்தி வைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அப்போ சாய்ந்ததை சரி செய்தல், அதான் நிமிர்த்தல். அடுத்தது அவிந்து அவித்து என்ற வினைச்சொற்களுடைய வேறுபாடு. அவிந்து அப்படின்னா நெருப்பேனது அணைதல். அவித்து அப்படின்னா உணவை வேக வைக்கக்கூடிய உணவுகள். இந்த உணவை என்ன செய்யணும்? அவிச்சு சாப்பிடணும், பச்சையாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அந்த அவித்து. அப்போ உணவை வேக வைத்தல். தளர்ந்து தளர்த்தி என்ற வினைச்சொற்களுடைய வேறுபாடு. தளர்ந்தல் அப்படின்னா தளர்ந்து அப்படின்னா
நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா என்னது, சோர்வடைந்து விட்டேன், நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன் அப்படின்னு பொருள். அப்போ சோர்வடைதல். தளர்த்தி அப்படின்னா கட்டை அவிழ்த்தல், இதை தளர்த்தி விடுதல். இந்த இது கையில் கட்டு போட்டிருக்கோம், அப்போ அது என்னது ரொம்ப வலிக்கிறத எடுத்து விடுன்னு சொல்கிறது என்னது, கொஞ்சம் தளர்த்தி விட அப்படிம்பாங்க. அப்போ அது தளர்த்தி அப்படின்னா என்னது, கட்டை அவிழ்த்தல். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. 2 சொற்கள் கொடுத்துட்டு பொருள் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது சரியாக வரும்பாங்க. இது ஒரு மாடலில் கேட்பாங்க இந்த வினைச்சொற்களை பொறுத்த வகையில். அடுத்தது எப்படி கேட்பாங்கன்னா, 2 அதே மாதிரி தான், சேம் அதே 2 மாதிரி ஏதாவது 2 வினைச்சொற்கள் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், ஏதாவது வேர்டிங் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை வச்சு சென்டென்ஸ், அந்த மீனிங்கை வச்சு நீங்கள் சென்டென்ஸ், எந்த சென்டென்ஸ் இந்த 2உடைய மீனிங்க்கு கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், சேர்ந்து சேர்த்து, இதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு சென்டென்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் எது கரெக்டாக அந்த 2ஓட மீனிங்கை புரிஞ்சு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன், காசு சேர்ந்தது அதனால் சேர்த்து வைத்தோம். ஸோ என்னது மீனிங்கு, காசு சேர்ந்துச்சு, நிறைய காசு நமக்கு சேர்ந்தது, அதனால் அந்த காசு எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சோம், சேர்த்து வச்சோம். ஸோ அதோட மீனிங் கரெக்டாக வருது இல்லையா. அடுத்தது பாருங்கள், அதேமாதிரி பணிந்து பணித்து, தலைவர் சொல்லுக்கு பணிந்து நடந்தனர். ஸோ தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தொண்டர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பணிஞ்சு நடக்கிறாங்க. தலைவர் என்னென்ன நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதை கேட்டு தொண்டர்கள் என்ன செய்கிறாங்க, பணிந்து அப்படின்னா என்னது, வணங்கி வணங்கி நடக்கிறாங்க. அதுக்கு பணிந்து வணங்கி நடக்கிறாங்க. ஸோ பணிந்துன்றது வணங்கி. அதேமாதிரி பாருங்கள், மக்கள் சேவை பணியில் சேவை செய்யுமாறு பணித்து இருக்கிறார். ஸோ மக்கள் தலைவர் தலைவர் சொன்னதை கேட்டு தொண்டர் நடக்கிறாங்கன்னு முதல்ல நம்ம பார்த்தோம். பணிந்து நடக்கிறார்கள் தான் என்னது, அதை கேட்டு நடக்கிறாங்க. என்ன செய்ய சொல்லியிருக்காரு தலைவர், அப்படி சொன்னது என்ன சொல்லியிருக்காரு, மக்கள் பணியில் சேவை, மக்களுக்கு பணி செய்யக்கூடிய சேவையில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி பணித்து இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பணித்து அப்படின்றது என்ன பொருள், கட்டளை. அப்போ சரியாக வருதா நமக்கு பொருள், அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 சென்டென்ஸையும் ரீட் பண்ணி பார்த்து மீனிங் கரெக்டாக வரக்கூடியதை சூஸ் பண்ணணும். மறைந்து மறைத்து, பாருங்கள், யாழினிக்கு பசி கண்ணை மறைத்தது. யாழினிக்கு ரொம்ப பசி. இப்போ நமக்கே பசி ரொம்ப வந்துட்டுனா எரிச்சலாக வந்துடும் இல்லையா, ஐயோ எப்போ சாப்பாடு கிடைக்கும், எப்போ சாப்பாடு கிடைக்கும், அந்த மாதிரி ஆயிரும். அப்போது பசி கண்ணை மறைச்சிட்டு அதுக்கப்புறம் உணவு அவள் உண்டதுனால அந்த பசி என்ன செஞ்சிருச்சு, மறைந்து போயிடுச்சு. அப்போ மறைந்தது அப்படின்றது மறைந்து போயிடுச்சு, மறைத்ததுன்றது ஒரு நம் கண்ணை மறைத்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், பொருந்து பொறுத்து அப்படின்னா என்ன, மேடை பேச்சுக்கு பொருந்துமாறு உவமைகளை பொருத்தி பேச வேண்டும். அப்படின்னா என்ன, மேடை பேச்சுக்கு பொருந்துமாறு, ஒரு மேடையில் பேசும் பொழுது எந்த மாதிரி அதுக்கு ஏத்தாப்பில் பேசணுமோ அதான் பொருந்துமாறுனா அதுக்கு ஏத்தாப்பில் பேசணும். அதுக்கு ஏத்தாப்பில் உள்ள உவமைகளை நம்ம என்ன செய்யணும், பொருத்தி பேச வேண்டும். எந்த மாதிரி சேருமோ அந்த மாதிரியான உவமைகளை அது கூட நம்ம பொருத்தி அப்படின்னா அது சேர்த்து பேச வேண்டும். விரிந்தது விரித்தது, காற்று வீசியதால் பூவில் இதழ்கள் விரிந்தன. ஸோ காற்று வீசுது, அதனால் பூவுடைய இதழ்கள் என்ன செஞ்சுருக்கு, விரிந்திருக்கு. மயில் என்ன செஞ்சது, தோகையை விரித்தது. அப்போ இதுக்குள்ள மீனிங் புரியுது இல்லையா. பூ தன்னால் காற்று வீசும்பொழுது தன்னால் அதில் உள்ள இதழ் விரியுது, மயில் தன்னுடைய தொகையை தானாக விரித்தது. மாறு மாற்று, ஸோ கைமாற எதிர்பார்க்காமல் செய்யும் வேலை அனைவரையும் முன் பக்கம் மாற்றும். கைமாறு, அப்போ இந்த இடத்துல நம்ம என்னது, எந்த விதமான பலனையும் நமக்கு எதிர்பார்க்காம ஒரு வேலையை நம்ம செஞ்சோம்னா அதுவே நம்மளை எல்லாரையுமே நம்ம பக்கம் என்ன செய்யும், மாற்றும். அருந்து அறுத்து, கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. ஸோ இங்கே அறுத்த அப்படின்றது என்னது, கதிரை அறுக்கிறாங்க. அப்போ அறுத்து அப்படின்றது அறுத்தல், ஒரு கயிறை அறுத்தல் அந்த மாதிரி சொல்லலாம், இல்லை கதிர் அறுத்தல். ஸோ அந்த மாதிரி அறுக்கும் பொழுது என்ன ஆகுது, விரல் அருந்தது. அப்போது இது என்னது, கட்டாகிறது. அருந்ததுன்றது என்னது, கட்டாகிறது. விழித்து விழித்து, அம்மா விழித்ததும் கண் விழித்தான். அந்த இதில் விழின்றது என்னது, அம்மா கூப்பிட்ட உடனே, அழைத்தவுடன். இந்த விழித்தலுக்கு பொருள் அழைத்தல். அப்போ அம்மா அழைத்த உடனே, அம்மா கூப்பிட்ட உடனே பையன் என்ன செய்கிறான், கண் விழித்து பார்க்குறான். அப்போ இந்த விழித்துன்றது அழைத்து, இந்த விழித்துன்றது என்னது, கண் விழித்தல். கலைத்தல் கலைத்தல், மாணவர்கள் என்ன செஞ்சாங்க, கலைத்த படங்களை, அதாவது படங்கள்லாம் கலைந்து போயிருக்கு, அதை என்ன செய்கிறாங்க, ஒற்றி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை பார்த்ததுனால அவங்க களைப்புற்றாங்க.
அதான் களைத்தல். இது களைந்து போய் கிடக்கிறது. களைப்புற்றனர் அப்படின்னா என்னது? சோர்வடைந்தனர். இது சோர்வடைந்தனர். இது களைந்து போயிருத்தல். உண்ணு உண்ணு, உணவை உண்ணும் பொழுது உழவர்களை உண்ணுதல் வேண்டும். எனது உணவை உண்ணும் பொழுது, அப்போ உணவை நம்ம சாப்பிடும் பொழுது, உண்ணும் பொழுதுன்னா என்னது? சாப்பிடும் பொழுது. உழவர்களை உண்ணுதல் வேண்டும். அப்போ உண்ணு அப்படின்னா என்னது? நினைத்தல். உழவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு 2 வேர்டு கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக சென்டென்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் மீனிங்கை புரிஞ்சு என்ன செய்யணும்? கரெக்டான சென்டென்ஸ் எதுன்றதை சூஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு சென்டென்ஸ் கொடுக்கல, ஆனால் 2 வேர்டிங்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். வினைச்சொற்கள் மட்டும் கொடுத்துருக்கேன். இறங்கு இறங்கு, அது போக நீங்க நீக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி என்ன செய்யணும்? கரெக்டான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இதை வச்சு கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.